Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Denta Water and Infra Solutions Limited IPO ஜனவரி 22 ஓப்பன் ஆக போகுது. வெட்னஸ்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆகிறது ஃப்ரைடே அன்னைக்கு ஜனவரி 24. ஸோ இந்த IPO பற்றிய ஷார்ட் அனாலிசிஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. 2016 இன்கார்பரேட் பண்ணினாங்க. வாட்டர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. டிசைனிங், இன்ஸ்டாலிங், கமிஷனிங் ஆஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுறாங்க. கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்லேயும் ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்க. ஸோ ஒன்லி இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது, இவர்களுக்கு கர்நாடகாவில் 98 ஏக்கரில் லேண்டும் இருக்குது. அந்த லேண்டில் பார்த்தோன்னா காஃபி, பெப்பர், கார்டமம் இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ உடுப்பியில் பார்த்திங்கன்னா ஒரு பீச் ரெசார்ட்டும் இருக்குது. இதன் மூலமாகவும் இவர்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுடைய மேஜர் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பெங்களூரில் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட், அப்போ கவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன், ஸோ இதுலேயும் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்துகிட்ருக்காங்க. கேசி வேலே, ஹையர் மங்களூரு, LIC, பைராபுரா இதெல்லாம் இவர்களுடைய மேஜர் ப்ராஜெக்டாக சொல்லலாம். 32 வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதில் 11 பார்த்திங்களா இவர்கள் தான் மெயின் கான்ட்ராக்டாக இருந்திருக்காங்க. ஒரு ப்ராஜெக்டில் ஜாயின்ட் வெஞ்சர், 20 ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா சப் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்கள் அது மட்டும் இல்லாமல் ரயில்வேஸ் அண்ட் ஹைவேஸுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கடன் இல்லை அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தும் இப்போ செப்டம்பர் 2024 படி 12.84% ஓகே தான். நவம்பர் 2024 படி இவர்களுக்கு 752 கோடிக்கு ஆர்டர் புக்கும் இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வாடெக், வாபேக், EMS லிமிடெட் இந்த 2 கம்பெனிஸை RHPயில் கொடுத்துருக்காங்க பியர் கம்பெனிஸாக. ஸோ இவர்களுடைய P மல்டிப்பிளை கம்பேர் பண்ணுறப்ப டென்டா வாட்டர் ஆஃப்டர் இஷ்யூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 16.2 PEயில் தான் வரப்போகிறாங்க. ஸோ சீப்புன்னு எடுத்துக்கலாம், ஃபேர்லி வேல்யூடுன்னு எடுத்துக்கலாம் பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேங்க, நெக்ஸ்ட் IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிறது ஜனவரி 22, க்ளோஸ் ஆகிறது ஜனவரி 24. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. IPO அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 294 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 50 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது NSE and BSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 220.5 கோடி. ஸோ 50 கோடி. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூவாக தான் வர்றாங்க. ஸோ 250 கோடிக்கும் உள்ள டோட்டல் இஷ்யூ சைஸ் இருக்குது அப்படின்றனால இந்த IPO T2D IPO. சர்க்கியூட் லிமிட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் 10 ட்ரேடிங் டேஸுக்கு 5% தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே அப்பர் சர்க்கியூட் ஆர் லோவர் சர்க்கியூட் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால தான், லிக்விடிட்டி இல்லாதனால தான், சரிங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு நல்லது. அட் த சேம் டைம் ஃப்ரெஷ் இஷ்யூ வெறும் 220 கோடி தான் அப்படின்றனால நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்கிறதுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேங்க, இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி தான் அப்படிங்கிறனால ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது ஜனவரி 27. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது, அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுறது ஜனவரி 28. லிஸ்ட் ஆக போகிறது ஜனவரி 29. இந்த IPOலாம் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,700 ரூபா தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 145 ரூபா அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. IPO ப்ரைஸ் 294 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 49% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டகிரேட்டட் ரிஜிஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். நம்மளுடைய நியூ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் லிங்க் வந்தோடனே நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் IPO 71.91% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ ஓகே தான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா குட்டாகவே இருக்குது, எந்த ஒரு கடனும் இல்லைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா EPC பிஸ்னஸ், தட் மீன்ஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காம்படிட்டர்ஸ் வாடெக், வாபேக், EMS லிமிடெட் அவர்களை சொல்லலாம். வேல்யூஷன்ஸ் பார்க்கும்போது ஃபேர்லி வேல்யூடுன்னு எடுத்துக்கலாம். இண்டஸ்ட்ரி PE 26.8 வருது. பட் இவர்கள் பார்த்திங்கன்னா 16.2 PE மல்டிப்பிளில் தான் IPO வர்றாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதுவும் நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா
கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்ணி தான் 50% ஆஃப் ரூரல் பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம ரீசைக்கிள்டு வாட்டர் வந்து கிரவுண்ட் வாட்டருக்காக ரீசார்ஜ் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை வாட்டர் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுல நம்ம கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப நீடு இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹை தான். ஸோ லாங் டேர்முக்கு ஓகேன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிறது நல்லது. ஒன்ஸ் ஐபிஓ சப்ஸ்கிரைப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஓவர் சப்ஸ்கிரைப் தான் ஆயிரும், நல்ல டிமாண்ட் இருக்கும். ப்ரோக்கர்ஸும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலான்ற மாதிரி தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரே மார்க்கெட்லேயும் நல்ல டிமாண்ட் இருக்குது. செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் நியூட்ரல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கன்சால்டேஷனில் இருக்குது. ஸோ எந்த சைடு அப் ட்ரெண்டாக டவுட் ட்ரெண்டாக தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியாதனால நியூட்ரல்னு எடுத்துக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறவர்கள் பண்ணிக்கலான்னு தான் தோணுது இந்த இப்போ இருக்க பேராமீட்டர்ஸ் படி. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஐபிஓ அப்ளை பண்ணலான்னு தான் இருக்கேன். ஒரு அக்கௌண்ட்லேருந்தும் ஒரு லாட் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். பட் அலாட்மெண்ட் கிடைக்கிறது தான் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்குமே. நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான், ஃபைனான்ஷியல் பிளானிங் பற்றின தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய நேம், மொபைல் நம்பர் அண்ட் என்ன சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி மெயில் அனுப்புங்க. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 110 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.